John chapter 7 verses 16 to 18. My teaching is not my own, it comes from the one who sent me. Anyone who chooses to do the will of God will find out whether my teaching comes from God or whether I speak on my own. Whoever speaks on their own does so to gain personal glory, but he who seeks the glory of the one who sent him is a man of truth. There is nothing false about him. Amen. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் அதிகாரம் 7:16-18 வரை பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுதமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினருடையதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனே என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமகிமை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனோ உண்மையுள்ளனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. பிதா எதை சொன்னாரோ அதை செய்வதற்காக வந்தவர். அவர் திட்டமில்லாமல் அவர் எதையும் செய்யவில்லை. தன்னை பெருமை கொள்ளவும் தன்னை மேன்மைப்படுத்தவும் இல்லை. அதனால் என்றும் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆமேன்.